வணக்கம் இடம்பலம் நேயர்களே. கேரளாவுக்கு ஒரு நயன்தாரா, தெலுங்கர்களுக்கு ஒரு தேவாரா, கன்னடர்களுக்கு காந்தாரா, ஆனால் தமிழ் மக்களை காக்க வந்தாரா என்று புகழக்கூடிய தேசப்பிதாவை நினைவு கூறும் இந்த நாளில் அகிம்சை அரசனின் ஆட்சியில் வன்மத்தை தொடர்ந்து கொட்டினாலும் 7 ஜென்மங்கள் திருந்துவதற்கு கொடுக்கப்படும் கிஷோர் கே சாமிக்கு என்பதனால் அந்த வகையில் அந்த வகையில் கருணாநிதியே எந்த வகையில் சொல்லுங்கப்பா. அதை காட்டி கொடுத்துட்டா எந்த வகையில் தெரிய வந்துருமா? ஏதோ ஒரு வகையில் கிஷோர் கே சாமியிடம் கேள்வியை கேட்க போகிறோம் நம்ம நாட்டு நடப்பு குறித்து. வணக்கம். வணக்கம். அகிம்சை அரசன் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தேசப்பிதாவை நம்ம அது அகிம்சை அரசன் ஆட்சியில் இல்லைங்க, இம்சை அரசன் ஆட்சி. சரியா? நம்மளோட 23வது முதலமைச்சர் ஸ்டாலின், இம்சை அரசன் 23வது புலிகேசி என்று சொன்னாலும் மிகையாகாது. அதனால் இதில் என்ன பெரிய அஹிம்சை? இங்கே எல்லாரையும் இம்சித்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசனுடைய ஆட்சி. சொல்லுங்க. அதுக்கப்புறம் திருமாவளவன் இப்போ விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி திருமாவளவன் ஒரு விஷயம் சொல்கிறாருங்க. அஸ்கி வாய்ஸ்ல பேசுறாரு. சரி, அதனால் துக்கம் இல்லை அப்படிங்கிறாரு. அஸ்கியா இருக்கவங்களாம் கெட்டவங்கன்ற மாதிரி. இப்போ கரகரன்னு பேசினா தமிழர்களே தமிழர்களே அது உன்னதமான வயசுங்க. இல்லைங்க, அது உண்மத்தமான வயசு. உண்மத்தம்னு ஒரு வார்த்தையே இல்லை, சும்மா நீங்களே தான் உண்மத்தம்னு இருக்குங்க. தமிழ் அகராதிரவே தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி தான் புரட்சி தலைவர்கிட்ட போயிட்டு கருணாநிதி சட்டமன்றத்தில் நீ பாவி என்று சொன்ன பொழுது புரட்சி தலைவர் எழுந்து, ஆம், நீங்கள் சொல்வதை முழுவதுமாக ஏற்கிறேன், நான் பாவிதான். பாவி என்றால் தமிழ் அகராதியில் சாது என்று பொருள் அப்படின்னு சொன்ன உடனேயே இவர் எழுந்து, நான் பார்க்காத அகராதியா, எனக்கு தெரியாத தமிழ் அகராதியா, எந்த அகராதியில் இருக்கிறது என்று முதலமைச்சர் சொல்வாரா அப்படின்னு உடனே பொறுமையாக எழுந்து எதிர்கட்சி தலைவர் யாழ் அகராதியை படித்திருக்க மாட்டார் என்று நினைக்கிறேன், யாழ் அகராதியை எடுத்து புரட்டி படித்து பார்க்கவும், அதில் சாது பாவி என்றால் சாது என்று பொருள் அப்படின்னு யாரை பார்த்து அவர் மலையாளி என்று சொன்னாரோ, நீயே உங்கள் பார்ட்டி, நீ அவரை பார்த்து மலையாளி என்று சொன்ன, மலையாளி என்று யாரை பார்த்து சொன்னாரோ அவருக்கே தமிழ் பாடம் எடுத்த தலைவர் புரட்சி தலைவர். சரியா? இதெல்லாம் வரலாறு. அது மாதிரி உண்மத்தர், நான் சொல்கிறேன் உண்மத்த குரல் அப்படிங்கிறீங்க. உண்மத்தர்ன்ற நான் உண்மத்தர் அப்படிங்கிறீங்க. ஆமாம், கருணாநிதி வகையறாக்களை உண்மத்தர்கள் நான் சொல்கிறேன். அதாங்க டஸ்கி வாய்ஸ்ல பேசினா வந்து சோகம் இல்லையா? சீச்சி, ஹஸ்கி வாய்ஸ்ல பேசினா சோகம் இல்லையா? ஸோ அதான் கேட்குறேன். இப்போ என்ன ஹஸ்கி வாய்ஸ்ல அவர் பேசுகிற ப்ளூ கோட்டு போட்டால் நீ எல்லாம் அம்பேத்கரா? டஸ்கி வாய்ஸில் பேசினா சோகமா, அதில் ஹஸ்கி வாய்ஸில் பேசினா சோகமா அப்படின்னு நீ கேட்பேனா? நீ நீல கோட்டு போட்டால் நீ அம்பேத்கரா? இதெல்லாம் ஒரு பேச்சா? யாருக்கு எப்படி வருத்தம் இருக்க வேண்டும், யார் குரல் எப்படி இருக்க வேண்டும்னு பார்க்குறது தான் திருமாவளவனுடைய வேலையா? அயோக்கியத்தனம் இல்லை இதெல்லாம். சரி, நம்ம நேற்றே ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது நம்ம செந்தில் பாலாஜியை குறித்து பேசணுனாலும் நமக்கு நேரம் கிடைக்காம போச்சு. திருவண்ணாமலை அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா துறையிலையும் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். ஆந்திரா மாநிலத்திலேருந்து 2 பெண்கள் வராங்க திருவண்ணாமலைக்கு. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையில் ஏதோ ஒரு தறிகெட்ட காவலர்கள், ஒரு கெட்ட காவலர்கள் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெண்களை கூப்பிட்டு போயிட்டு அந்த ஒரு பெண் முன்னாடியே தன்னோட சகோதரி நடந்த உண்மை நீங்கள் அப்படியே நீங்கள் கடந்து போக முடியாது. வரும் நடந்தது என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதோடைய அந்த உண்மை தன்மையை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. என்ன மோசமான விஷயம் அப்படின்னா, இந்த 2 காவல்துறை அதிகாரிகள் ரோந்து பணியில் இருப்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள். இவங்க உண்மையிலேயே ரோந்து பணியில் இருந்தாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இது விசாரணையில் தான் நமக்கு தெரிய வரும். விசாரணையை பற்றி ஊடகமாகவே இருக்குது, வெளிப்படைத்தன்மையே இல்லை. சரியா? என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த 2 சகோதரிகள் பண வசதி இல்லாத காரணத்தினால அவங்க இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆந்திராவிலேருந்து அண்ணாமலை கோயிலுக்கு வராங்க. திருவண்ணாமலை கோவிலுக்கு அவங்க வந்து வராங்க. அவங்க வந்து எப்படி வராங்கன்னா, அந்த சரக்கு ஆட்டோ, அதாவது இந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த லோடு ஆட்டோவில் அவங்க வந்து வராங்க, ஏறி வராங்க. நீங்களும் ஏறி உட்காந்துக்கணும்னு சொல்லி கூட்டு வருவாங்களே, அங்கேருந்து அப்படி வராங்க. இப்படி வரக்கூடியவர்களை இவங்க நிறுத்துகிறாங்க. இவங்க நிறுத்தி பானூரோ ஏதோ ஊர், அந்த ஊர் பேர் வந்திருக்குன்னா மறந்துட்டேன். நிறுத்தி அவங்கள வந்து டாக்குமெண்ட்லாம் காமிங்கன்னு சொல்லி அந்த வண்டிக்காரங்க கேட்குறாங்க.
அதுக்கப்புறம் அந்த வண்டிக்காரன்ட்ட சொல்கிறாங்க, நாங்கள் இவங்களை கொண்டு போய் விடுறோம், ட்ராப் பண்ணுறோம், கோவில் இருக்குது, நாங்கள் கொண்டு போய் அங்கே ட்ராப் பண்ணிக்கிறோம், நீ இப்படியே போ அப்படின்னு மிரட்டி அனுப்பிடுறாங்க. ஆட்டோக்காரனை அனுப்பிட்டாங்க. அனுப்பினதுக்கப்புறம் இல்லை ஆட்டோக்காரன் ரெகுலராக இது மாதிரி பிக்கப் பண்ணி வந்து சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. விசாரணையில் தான் அதெல்லாம் தெரியும். ஏன்னா என்னென்னவோ நடக்குது இன்னைக்கு காலகட்டத்தில். ஆனால் நீ யோசிச்சு பாருங்க, ஒரு யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய நபர் பண்ணக்கூடிய வேலையாங்க இது. துணிகரமாக அவன் பண்ணுறான்னா என்னங்க அர்த்தம்? எப்படி எடுத்துப்பீங்க? அப்புறம் அவங்கள பைக்கில் கூப்பிட்டு போகிறாங்க, 2 பேரும் 2 பைக்கில், இவங்க ஒரு பைக்கு அவங்க ஒரு பைக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கூப்பிட்டு போகும்பொழுது வேறு ரூட்டு எடுத்து, விழுப்புரம் போகிற ரூட்டு அது ஒரு ரூட்டு எடுத்து உள்ளே போய் ஒரு புதர் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு அந்த ஒரு சகோதரியோட கண் முன்னே பாலியல் பலாத்காரத்தில் இன்னொரு சகோதரியை ஈடுபடுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க உள்ளுக்குள்ளே. இந்த சகோதரி பாவம் இங்கே அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெடிகாலையில் அந்த பக்கம் வரக்கூடியவர்கள் பார்த்து இவங்க அழுதுகிட்டு இருக்காங்களேன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இந்த விஷயம் வெளில தெரிய வருது. சரியா? இப்போது இந்த சம்பவம் ஒரு 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 சம்பவம்னு நீங்கள் எடுத்துப்பீங்களா? யோசிங்க. ஆமாங்க, சந்தேகம் கேட்போங்க. பொதுமக்கள் சந்தேகமே கேட்கக்கூடாதா? எதுவுமே கேட்கக்கூடாதா? இன்னைக்கு யார் எது கேட்டாலுமே சந்தேகமே. நீ எப்படி கேட்கலாம்? நீ கேட்கக்கூடாது. உன்னை கைது பண்ணுவோம், அவனை கைது பண்ணுவோம். என்ன பண்ணுவேன்? கைது பண்ணி எல்லாரையும் கொண்டு போய் ஜெயிலில் வச்சு கேள்வியே கேட்கக்கூடாதா நாங்கள்? அப்போது அங்கே நமக்கு என்ன கேள்வி வரும்? இது ஒன்று தான் நடந்திருக்கா சம்பவம்? இதில் இந்த பெண்கள் வெளில வந்து சொல்லியிருக்காங்க, அந்த பொண்ணு ஒன்று அழுதுருக்காங்க, அது பார்வையாளர்கள் பார்த்துருக்காங்க, யாரும் அந்த பக்கம் வழிபோக்கர்கள் பார்த்துருக்காங்க, அதனால் இது வெளில வந்துச்சு. தெரியாமல் எவ்வளோ நடந்திருக்கும்? அவன் யூனிஃபார்ம் மாட்டிகிட்டு இதை பண்ணுறான்னாக்கா எத்தனை பேருக்கு அவன் பண்ணியிருப்பான்? லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு பௌர்ணமியும் அல்லது அமாவாசையும் அந்த கிரிவலத்துக்கு வராங்க, லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. எத்தனை பேர்கிட்ட இவன் அத்துமீறி இருப்பான் இந்த மாதிரி இந்த கும்பல்? மற்றவங்களுக்குலாம் என்கவுண்டர் பண்ணுறீங்களே, இவங்களுக்குலாம் அந்த என்கவுண்டர் கிடையாதா? இந்த விஷயம் அப்படியே மூடி மறைக்கப்படுது, எதுவுமே தெரிய வரல. ஏன்னா அவங்க ஏழை சகோதரிகள். இதுவே அந்த ஷேர் ஆட்டோவில் இந்த லோடு ஆட்டோவில் வராமல் பென்ஸ் காரில் வந்து இது பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை. என்ன பண்ணியிருப்பீங்க? என்கவுண்டர் வரைக்கும் போயிருப்பீங்க. அப்போது ஏழை பெண்கள் என்றால் இவ்வளோ இலக்காரமா? அதுவும் வேறு மாநிலத்தவங்க அப்படின்றனால இவ்வளோ இலக்காரமா? சரி, முதலமைச்சர் வந்து இதை பற்றி பேச முடியாது, ஓகேங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முதலமைச்சர் வந்து பேச முடியுமா? முடியாது, அவருக்கு பல வேலைகள் இருக்குது. சரி, அவங்க வந்தது இதுக்கு கோயிலுக்கு தானே. திருவண்ணாமலையில் கோவில் மட்டும் கிடையாது, அந்த கிரிவல பாதை முழுக்க அறநிலையத்துறைய ஆக்கிரமிப்பில் இருக்குது இல்லையா? அப்போது ஏன் மற்ற விஷயத்துக்கெல்லாம் தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் வாழ்ந்துறையே கிடையாது, உனக்கு சம்மந்தமே கிடையாது, நீ வந்து பேசுகிறல்ல? அந்த மாதிரி ஏன் இந்த பேட்டரவுடி சேகர்பாபு வந்து பேசலை? இதுக்கு ஏங்க பேசலை? பேசியிருக்கணுங்கிறீங்க. ஆமாம், விளக்கம் கொடுக்கணும்ல. இது இவங்களுக்கு மட்டும் தான் நடந்திருக்கா? இதுக்கு முன்னாடி நடந்தவங்க யாருக்கும் நடக்கலையா? எப்படிங்க நமக்கு தெரியும்? மற்ற எல்லா விவகாரத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா ராஜகோபால் என்கிற ஒரு ஆசிரியர், ஒரு பத்மஸ்ரீ அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த ஆசிரியர் முண்டா பனியனுடைய பனியன் எல்லாமே வந்துட்டார் ஒரே ஒரு 10 செகண்ட் வீடியோவில். அவர் மேலே குண்டர் சட்டம் போட்டு 200 மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், 300 மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், 400 மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இப்படிலாம் சொன்னாங்கல்ல. இங்கே இந்த 2 காவல்துறை அதிகாரிகள் யூனிஃபார்மில் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க, டியூட்டியில் இருக்கும்பொழுதுன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. சரியா? அப்படின்னும் பொழுது இவங்க இதுக்கு முன்னாடி எத்தனை பேர்கிட்ட பண்ணியிருப்பாங்கன்றதை நீங்கள் எடுத்து பேச வேண்டாமா? இதை மீடியாக்கள் எடுத்து விவாத பொருள் ஆக்க வேண்டாமா? ஏங்க ஆக்கலை? என்ன அயோக்கியத்தனம் இது? இதை அவர்கள் இருவரையும் நாங்கள் ஆர்டிகல் 311 311 பயன்படுத்தி நாங்கள் பதவி நீக்கம் செய்துவிட்டோம். பதவி நீக்கம் செய்துட்டா அது தண்டனையா? தகுந்த தண்டனை. இதனால் வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்றது நமக்கு என்ன தெரியும்? நீ விசாரணையை மேற்கொண்டு அவன் என்னன்றது தெரிய வேண்டாமா? அவனை தூக்கி குண்டர் சட்டத்தில் உள்ளே போட வேண்டாமா? குண்டர் சட்டம் என்பது என்ன? ஸ்டாலினை கேள்வி கேட்பவர்கள், இந்த உதவாநிதியை கேள்வி கேட்பவர்கள் அவர்கள் மீது தானா? இப்படி ஒரு ஆட்சி, இப்படி ஒரு நிர்வாகத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மீடியாவை ஹேண்டில் பண்ணணுங்க, அவ்வளோதாங்க. ஒரு பிரச்சனை வெளியே வரக்கூடாது, மீடியாவை ஹேண்டில் பண்ணணும். மீடியாவில் எந்த இடத்துலையும் பிரச்சனைகளே பேசப்படக்கூடாது. மற்றபடி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற எண்ண ஓட்டமே கிடையாதுங்க.
நீங்கள் சொல்கிறத பார்த்தா நடந்த சம்பவம், அந்த சம்பவம் நடந்ததுக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது வந்து வெளியே வந்திருக்கு. கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வெளியே வந்திருக்கு. அதுதாங்க நான் என்ன கேட்குறேன்னா, அப்போது இது ஏன் எப்படி தயங்கி தயங்கி தான் வெளில வந்திருக்கோம். ஏன்னா இது வெளில வந்துட்டா வெளில வரவனை மிரட்டுறது. எப்படி வெளில வரலாம்? வரக்கூடாது. இந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது இந்த அரசாங்கத்தை. இந்த அரசாங்கம் கேள்விகளற்ற அரசாங்கமாக இருக்க வேண்டும். கேள்வி கேட்டால் மீடியாவை வச்சு இது எப்படி மடைமாற்றம் பண்ணலாம் தான் நாங்கள் யோசிப்போம். இது தீர்வு எப்படி காணலாம் நாங்கள் யோசிக்க மாட்டோம். இந்த அரசாங்கம் உருப்படுமா? இந்த சமுதாயம் உருப்படுமா? இல்லை, இது எப்படி இருக்குன்னா, ஏதோ எண்ணூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மல் பிளான்ட்ல 9 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்கும் யாருமே போய் பார்க்கணும் அப்படின்னா என்னங்க எல்லாத்தையுமே இப்போ முதலமைச்சர் சரிங்க, முதலமைச்சர் பார்க்க வேண்டாங்க. துறை அமைச்சர் முத்துசாமி எங்க போல? யாராவது போனோம்ல? நமக்காக தான் நாங்கள் உழைச்சி இறந்து போகிறாங்க. வட மாநில தொழிலாளர்கள் யாராவனா இருக்கட்டும், வட மாநிலமோ இந்த மாநிலம் யாராவனா இருக்கட்டும்ங்க. என்னங்க வட மாநிலம் இந்த மாநிலம் எந்த மாநிலம்? உயிர் தானேங்க. செத்து போகிறாங்கல்ல, பணையம் வைக்கிறாங்கள உயிரை. நீ போக மாட்டியா? இது 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 அதான் சொல்கிறேன், நம்ம மீடியாவால் இயக்கப்படுறோம். எதற்கு அழ வேண்டும் என்பதனை இந்த மீடியா முடிவு செய்யும். எதற்கு சிரிக்க வேண்டும் என்பதனை இந்த மீடியா முடிவு செய்யும். சரியா? எதற்கு அதிர்ச்சியாக வேண்டும் என்பதனை மீடியா முடிவு செய்யும். எது பிரேக்கிங் நியூஸ் இந்த மீடியா முடிவு செய்யும். இந்த அயோக்கியத்தனமான மீடியா இருக்கிற வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு விமோசனமே கிடையாது, விழிப்புணர்வும் வராது. ஸோ இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மீடியான்னு சொன்ன ஞாபகம் வச்சு உங்ககிட்ட கேட்கணுன்னு பல நியூஸ் சேனலில் இந்த செருப்பு தூக்கி வீசுறத பல ஆங்கிள் வந்து காமிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கு ஒரு நரேட்டிவ். ஆமாங்க, இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு திருவண்ணாமலையில். இதை எடுத்து பேச்சு பொருளாக்கணும். சரியா? இதை ஆக்கக்கூடாது என்பதற்காக இந்த விஷயத்தை செருப்பை யார் எப்படி வீசினார்கள்? இன்னைக்கு அவர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நியாயமான கேள்வி, நீதாயா பொறுப்பு? ஆமாம், பிரச்சாரத்தில் தொடர்ந்து நீதாயா பொறுப்பு, நீதாயா ஆட்சியாளர். இந்த கூட்டத்தில் நெருக்கடி ஏற்பட்டு இந்த மக்கள் இறந்து போனார்கள் என்றால் நீதாயா பொறுப்பு. மற்றவங்க யாரையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன் உன்னதான் சொல்லுவோம். நீதான் முதலமைச்சர், உன்னுடைய நேர்வழி பார்வையில் இந்த காவல்துறை இருக்கிறது. போதுமான பாதுகாப்பு வசதிகள் நீ கொடுக்கவில்லை. அந்த போதுமான பாதுகாப்பு வசதிகளை கொடுத்திருந்தால் இந்த இறப்பு நடந்திருக்காது என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் சொல்கிறோம் நீதாயா பொறுப்பு. இப்போ என்ன பண்ணுவ? எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு, என்ன பண்ணுவ? அவரையும் கைது பண்ணி குண்டர் சட்டத்தில் போடுவியா? என்ன அயோக்கியத்தனமான ஆட்சி இது? இவர்கள் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவர்களா? இவங்களை பார்த்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாதா? அவங்கள கைது பண்ணுவோம், இவங்களை கைது பண்ணுவோம். யாரை மிரட்டுற நீ? சைடில் வந்து ஆதவ் அர்ஜுனா பிரைவேட் ஜெட்டில் ஏறி வந்து போயிருக்காரு. ஒருத்தர் சொன்னாங்க அந்த விளையாட்டுக்காக போயிருக்காரு. இன்னொருத்தர் வந்து அமித்ஷா மீட் பண்ண போயிருக்காரு. எதில் வேணா போட்டுமே, பிரைவேட் ஜெட்டில் போட்டுமே, நடந்தே போட்டுமே, உனக்கு என்ன? இப்போ இவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டார்ல, நான் 4 காரில் நடந்தே கூட போவேன், உனக்கு என்ன? இல்லைங்க, யாரை மீட் பண்ணுறதுக்கு எதுக்கு டெல்லி ஏது வேணாலும் போட்டுமே, உனக்கு என்ன பிரச்சனை? சரியா? இங்கே உதவாநிதி போகிறான்ல, துபாய்க்கு போனான்ல, அங்கேயிருந்து இங்கே வந்தான்ல, எதுக்கு வந்தான்? சாத்துக்குடி கொடுத்துட்டு போகிறதுக்கா? இங்கே வந்துட்டு ஒரு நிமிஷம் அந்த ஃபோட்டோ ஆப் கொடுத்துட்டு திரும்பி போயிட்டாங்க. இப்போ போனதுக்கு என்ன செலவு, வந்ததுக்கு என்ன செலவு, யார் இந்த செலவை ஏற்கிறார்கள்? நம்ம மக்களா? நீ கொள்ளையடிச்சது பார்த்தாதா? அடித்து பிடுங்கி வச்சுருக்கிய 40,000 கோடி 50,000 கோடி வருஷத்துக்கு அடித்து பிடுங்கி வச்சுருக்கிய, அது பத்தாதா? இதுலேயுமா எங்களை உறிஞ்சுவீங்க? எங்களுக்காக நீங்கள் வந்தா மாதிரி நீ என்ன, நீங்கள் வந்து 4 உயிரை காப்பாற்றிட்டியா? அவன் அங்கேருந்து துபாயிலேருந்து இங்கே வந்து 4 உயிரை காப்பாற்றிட்டாங்க. அவர் முகத்தை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. யார் சந்தோஷப்படுவாங்க? துர்கா சந்தோஷப்படலாம், பார்க்க முடியலேன்னு வருத்தப்படலாம் கிருத்திகா துபாயில் உட்காந்துக்கிட்டு. மற்றபடி யார் சந்தோஷப்படுவாங்க? எதுக்கு வந்த நீ? எதுக்கு திரும்பி போகிற? ஒரு ஃப்ளைட்டில் வருவாராம், ஃபோட்டோ எடுத்து போகிறான், திரும்பி இன்னொரு ஃப்ளைட்டில் போவாராம். இந்த ஃப்ளைட்டு காசு யாருதுங்க? நம்ம பணம். அது ஒத்துக்கிறேங்க. ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதிலே சொல்ல எப்படி மாட்டீங்க. டெல்லியில் அமித்ஷாவை பார்க்க போனாரா ஆதவ் அர்ஜுனா? How do you agree with that? இல்லைங்க, நீங்கள் சொல்கிறது நியாயம் தான். எப்படி ஒத்துக்கிறீங்க நீங்கள்? புரியல. இல்லைங்க, மக்கள் காசுல வந்து இங்கேருந்து உங்கள் வீடு வரைக்கும் போகிறீங்களே, பெட்ரோல் எவ்வளோங்க ஆகுது? 150 ரூபாய்க்கு டெய்லி போட்டுடுறேன். இந்த 150 ரூபான்றது நமக்கு ஒரு பணம். கண்டிப்பாக பெரிய பணம் தான். சரியா? நமக்கு பெரிய பணம் தான், எனக்கும் சரி உங்களுக்கும் சரி பெரிய பணம் தான். சரியா? இந்த ராஸ்கலுக்கு ஏதாவது பணமா? எவந்தோ காசு வருவேன் போவேன் இல்லையா? அது போஸ்ட் கொடுத்துட்டு போவேன். இந்த அயோக்கியத்தனத்தை நம்ம எப்படிங்க எடுத்துக்கிறது?
தூய்மை பணியாளர் வந்து 23,000 10,000 ரூபாய் குறைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்கான். 10,000 ரூபாய் குறைச்சதுக்கு போராடிட்டு இருக்கான். நீ அசால்ட்டாக இங்கேருந்து தனி விமானத்தில் நீ துபாய்க்கு போவ, துபாயிலேருந்து இங்கே வருவேன். ஆதவர்ஜுனா போகிறான்னா அவன் காசு கொடுத்து போகிறான். எதுக்கு போனாருன்னு கேட்டேன். எதுக்கு வேணா போட்டோமே, அவன் இது காசு பதிலா கொடுத்து போகிறான். நீங்க சொன்னா என்ன? நான் அதுக்கு அடுத்தது வரேன். அவன் காசு கொடுத்து போகிறான், சரியா? ஆதவர்ஜுனா அவன் காசு கொடுத்து போகிறான். இவன் அப்படியா? நம்ம காசில் போகிறாங்க, நம்ம காசில் போய்ட்டு நம்ம காசில் வரான். இல்லைன்னு அவங்க சொல்லட்டும், இல்லை நீ குடும்பத்துலேருந்து நாங்கள் கொடுத்தோம்னு சொல்லட்டும், நான் ஒத்துக்கிறேன். சரி, உங்கள் குடும்பத்தில் அதுவும் திருட்டு காசு தான், நம்ம பணம் தான், சரியா? நீ நான் உடச்சி சம்பாதிச்சியா? 1967 எப்போ இந்த தாத்தா திருட்டுறையில் தைல்வட தாத்தா கருணாநிதி வந்து இதுவானாப்புலையோ அது பொதுப்பணித்துறை அமைச்சரானாப்புலையோ அன்னிலேருந்து இது வரைக்கும் உன் குடும்பத்தில் எவன் உழைச்சிருக்கான்? எவன் உழைச்சிருக்கான்? தமிழரசு உழைச்சானா? அழகிரி உழைச்சானா? ஸ்டாலின் உழைச்சாப்லையா? செல்வி உழைச்சாப்லையா? யார் உழைச்சிருக்காங்க? முத்து உழைச்சானா? எல்லாம் சுரண்டி சுரண்டி தின்னது மக்களுடைய பணம், சரியா? சரி, இப்போ நீ அது போயிட்டு அங்கேருந்து திரும்பி எதுக்கு நீ போன? எதுக்கு நீ வரணும்? என் குடும்பத்தில் துபாய் போயிட்டுல திரும்பி வர, வந்துட்டு சாத்துக்குடியை கொடுத்து திரும்பி ஓட வரோம். ஏன் நீ, அதாவது நீ வர 4 உயிரை காப்பாற்ற போகிறனால என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ ஆதவர்ஜுனாக்கு வருவோம். ஆதவர்ஜுனா அங்கே போகிறாரு, ஆமாங்க போவாங்க, கேட்பாங்க. காங்கிரஸையும் மீட் பண்ணலாம், பாஜகவையும் மீட் பண்ணலாம், எல்லா கட்சியும் மீட் பண்ணலாம். நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், செங்கோட்டையன் டெல்லிக்கு போனார், நான் அங்கேருந்து ஹரித்வாருக்கு தான் போகிறேன்னு சொன்னாப்புல. செங்கோட்டையன் வந்து அமித்ஷாவை சந்தித்தார். செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார். செங்கோட்டையன் யார்? கட்சி பொறுப்பு இல்லாமல் அவரிடமிருந்து பிடுங்கப்பட்டு விட்டது. அவர் போய் இவர் சந்தித்தார், அமித்ஷா சந்தித்தார், நிர்மலா சீதாராமன் சந்தித்தார், 4 நாள் விவாதிச்சாங்க. என்னோட கேள்வி, விஜய் நேரடியாக அரசியல் எதிரி என்று சொல்லிவிட்டார் திமுகவை, சரியா? அதே போல் இந்த பிரச்சனையில் சதித்திட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார். என்ன, அவங்களோட கட்சி வந்து கோர்ட்டில் போயிட்டு சதித்திட்டம் நடந்திருக்கிறதுன்னு செந்தில் பாலாஜி ஓப்பனாகவே அக்யூஸ் பண்ணுறாங்க, சரியா? இப்படி ஒரு நிலையில் ஒரு கட்சியுடைய மூத்த தலைவர், கர்கே தான் காங்கிரஸோட தலைவர் என்றால் டிஃபேக்டோ தலைவர் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். யார்? ராகுல் காந்தி. அப்படின்னு பொழுது ராகுல் காந்தி கால் பண்ணி விஜய்கிட்ட பேசுகிறார் இந்த பிரச்சனையை பற்றி. அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஸ்டாலினே மதிக்கவில்லைன்னு தானே அர்த்தம். ஒரு ஆப்ஷனையும் எப்பவுமே கையிலே வச்சு. அப்போ அந்த ஒரு ஆப்ஷனை கையில் வச்சுருக்காங்கல்ல, இதை நீ விவாத பொருள் ஆக்கிடணுமா இல்லையா? ராகுல் காந்தி எதற்காக விஜயிடம் பேசினார்? திருமாவளவன் விஜயை குறை சொல்கிறார், இவங்க வைகோ குறை சொல்கிறார், கம்யூனிஸ்ட் குறை சொல்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் அமைதியாக பம்மி பதுங்குகிறார்கள். ஏன் காங்கிரஸ் ஏன் பம்மி பதுங்குகிறது? இந்த கேள்வியை விவாதமாக நீ வச்சிருக்கணும்ல, வச்சியா? அப்போ இந்த மீடியாக்கள்லாம் என்ன அயோக்கிய மீடியாக்கள் தானே இது? ஓகே, ரைட். மக்களுக்கு அதுக்கான பதில் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். மிக்க நன்றி கிஷோர். நன்றி.